ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, திருநெல்வேலி மாவட்டம் வடக்கங்கூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பத்திநாதபுரம் புனித ஆசிரியப்பர் ஆலயத்துல திருவிழா ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதை பத்தி தான் தெளிவா பார்க்க போறோம். அங்க வீடியோக்குள்ள போலாம். பத்திநாதபுரம் புனித ஆசிரியப்பார் ஆலயங்கிறது ஒரு பிரசித்தி பெற்ற சிறப்பு வாய்ந்த ஒரு சர்ச்சு. இங்க வருஷந்தோறும் திருவிழா நடக்கும். அதன்படி இந்த வருஷத்துக்கான திருவிழாவும் கொடியேற்றத்துடன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மாலை நேரத்துல மக்கள் வழிபாட்டுடன் சிறப்பு பிரார்த்தனையுடன் கொடியேற்றத்துடன் இந்த திருவிழா ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதுல திரளான பல பொதுமக்கள், பக்தர்கள், பக்கத்து கிராமத்து மக்களின் நிறைய பேர் கலந்துருக்காங்க. அதன்படி முதலாம் நாள் திருவிழா சிறப்பா நடந்து முடிஞ்சிருக்கு. அப்புறம் இந்த கோயிலுக்குன்னு சொல்லிட்டு நிறைய பெருமை சிறப்புகள்லாம் இருக்கு. அதுல ஒரு சிலதை மட்டும் பத்தி இந்த வீடியோல கொஞ்சம் விரிவா பாத்துடலாம். ஆரம்ப காலகட்டத்துல இந்த சர்ச்சானது பக்கத்துல இருக்கக்கூடிய ராமலிங்கபுரம் அப்படிங்கிற ஊர்ல ஒரு குடிசையில வச்சு வழிபட்டு வந்திருக்காங்க. அப்புறம் நாளடைவுல அதனுடைய வளர்ச்சி பெருகி இந்த பத்திநாதபுரம் அப்படிங்கிற ஊர்ல கோயிலா கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேப்பமரம் அப்படிங்கிறது இந்த கோயிலுக்கான ஒரு மிகப்பெரிய சிறப்பு. இந்த வேப்ப மரத்துல 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி வேப்பம் பால் அப்படிங்கிறது வெளிவந்திருக்கு. ஆக்சுவலி வேப்ப மரம்னாலே கசப்பு சுவையோட தான் இருக்கும். அதனுடைய காய்கள், இலைகள் எதை எடுத்துக்கிட்டாலும் அது கசப்பான டேஸ்ட்ல தான் இருக்கும். ஆனா அந்த மரத்துல இருந்து வெளிவந்த அந்த பால் அப்படிங்கிறது இனிப்பு சுவையோட இருந்திருக்கு. அதுவும் அதிக அளவுல அந்த பாலானது வெளிவந்திருக்கு. அந்த காலகட்டத்திலேயே அதனுடைய இலைகள், காய்கள் எல்லாத்தையும் எடுத்து பல நோய்களுக்கு மருந்தாட்டு பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. அதன் மூலம் பல நோய்கள் குணமடைஞ்சிருக்கு அப்படின்னும் வரலாறு சொல்லுது. அதுக்கு நம்பிக்கை ஊட்டும் விதமா தற்போது இந்த 2020ஆம் ஆண்டு கூட இந்த மரத்துல இருந்து பல லிட்டர் கணக்குல பால் சுரந்துச்சு. அந்த பாலும் அதே மாதிரி இனிப்பு சுவையுடன் பதநீர் டேஸ்ட்ல இருந்ததாட்டு சொல்றாங்க. இவ்வளவு மரம் இருக்குது உலகத்துல. ஆனாலும் இந்த ஒரு மரத்துல மட்டும் இந்த மாதிரி லிட்டர் கணக்குல வேப்பம் பால் வர்றதும் அதுவும் இனிப்பு சுவையுடன் இருக்குது. உண்மையிலே ஒரு மிகப்பெரிய சிறப்பு தான். அதுவும் பல நோய்களுக்கு மருந்தா, பல வியாதிகளுக்கு குணமடையாத வியாதிகளுக்கு மருந்தா இருக்குதுங்கிறது உண்மையிலே ஒரு சிறப்பு பெருமைதான். கிட்டத்தட்ட இந்த கோயில் கட்டி 125 வருஷத்துக்கு மேல இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. முதலாம் நாள் திருவிழா சிறப்பா நடந்து முடிஞ்சிருக்கு. அதனுடைய கண்டினியூஸா 10 நாள் திருவிழா நடக்கும். இதுல வெளியூர் வெளி மாவட்ட மக்கள் நிறைய பேர் கலந்துக்குவாங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய பக்கத்து கிராமத்து மக்கள் யாரும் இருந்தா கண்டிப்பா அந்த கோயிலுக்கு போய் வழிபட்டு அந்த ஆலயத்தின் அருளை பெறுக. இன்னும் மீண்டும் ஒரு வீடியோல இந்த மாதிரி கோயிலோடைய சிறப்புகளை பத்தி விரிவா தெளிவா பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.